ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல லவ் அண்ட் த கிளவுட்ஸ் வெப் சீரிஸோட எபிசோட் 5th ஸ்டோரி பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வெப் சீரிஸ் அண்ட் கே டிராமாஸ் ரொம்ப பிடிக்குமோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சீன்லயே பார்த்தோம்னா நம்ம ஹீரோ ஒரு குட்டி பையனா இருக்காரு. அப்ப பார்த்தா அவரை ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க அந்த இடத்துக்குள்ள. அப்ப இவர் எப்படியாச்சும் இந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. சரி அப்படின்ட்டு தப்பிக்கவே ட்ரை பண்றாரு. கால்ல எல்லாம் ரொம்ப அப்படியே புண்ணா இருக்கு அடிச்சு. இவருமே என்ன பண்றாரு, தப்பிச்சு வெளியில விழுந்துடுறாரு. ஆனா மயக்கம் போட்டுடுறாரு. இவர் இங்க வெளியில மயக்கம் போட்டு விழுகுறாரு. அப்ப பார்த்தோம்னா ஒருத்தவங்க பாக்குறாங்க. இவங்கதான் அந்த யூ போலான அந்த போட்டோல இருக்காங்களா அவங்க. மறுபடியும் இப்ப இங்க பிரசன்ட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த போட்டோவை எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ போறாரு. அங்க ஏதோ ட்ராப் செட் பண்ணிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படி போயிட்டு இருக்கையில பார்த்தோம்னா இதுல டிராப்ஸ் செட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க போக வேணாம், நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. அப்படியா, அப்ப சரி நீனே போ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. என்ன இவன் புசுக்குன்னு நம்மள போக சொல்லிட்டான். சரி இவனா போவான்னு பார்த்தா, சரி இதை வச்சாச்சும் எப்படியாச்சும் நம்ம ஏதாச்சும் சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை நம்பவே முடியாதுப்பா அப்படின்ட்டு அவங்களும் அப்படியே பூனை மாதிரி பாஞ்சு பாஞ்சு போயிட்டு இருக்காங்க. இங்க அது இருக்குமா, அங்க எது இருக்குமா, ஐயோ போய் ட்ராப்ல செட் ஆக போறோம், மாட்டிக்க போறோமே அப்படின்ட்டு எப்படியோ அந்த போட்டோ கிட்ட போயிடுறாங்க. அங்கனுக்கிட்டே எந்த ட்ராப்மே இல்ல. அந்த போட்டோ இவர் எடுக்க போறாரு. இருங்க நான் எடுக்கிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, நீங்க எதுவும் ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்ல நம்ம இந்த ரிஸ்க் எடுப்போம், அப்பதான் இவரோட ட்ரஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் இவருக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு அதை பிக்கிறாங்க. அப்ப பார்த்தா அதுலதான் ட்ராப்பே செட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களை அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணோன்னா ஹீரோ எப்படியோ காப்பாத்திடுறாரு. ஆனா அது ஒரு அட்டாக் கூட விடல. அந்த இடத்துல நிறைய ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படின்னா அந்த போட்டோவை எடுத்த உடனே பார்த்தோம்னா இந்த மாதிரி இது வருது, லைட் வருது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அம்பு மாதிரி இருக்கும். அந்த அம்பு வருது. நிறைய அங்க ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கல, இன்னொன்னு வந்துருச்சு. இதெல்லாம் சோல் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பா. இந்த அம்புல இருந்துமே 2 பேரும் அங்கிட்டு இங்கிட்டு பறந்து பறந்து தப்பிக்கிறாங்க. ஹீரோவுமே ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. அது நிறைய அம்பு வருது, அவ்வளவு அம்பு வருது, இவங்களும் எதிர்பார்க்காத அளவுக்கு. 2 பேருமே எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. அப்பாடி ஒரு வழியா தப்பிச்சாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அங்க இழுத்துடுறாங்க. அந்த இதெல்லாம் கீழே தள்ளி விட்டுடுறாங்க. தள்ளி விட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அடிபட்டிருக்கு. அடிபட்டு அவங்க பார்த்தோம்னா எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்றாங்க. அங்க அந்த பாருங்க விலை உயர்ந்த பொருள் இருக்குல்ல, அதை எடுக்கும் அப்படின்றாங்க. உனக்கு இதை விட நான் நிறைய வாங்கி தரேன் அப்படின்றாரு. இல்ல இல்ல இதை எடுத்தாதான் உங்களுக்கு நம்ம மேல டவுட் வராது அப்படின்னா ஜிபோன்சாய் அதையும் எடுத்துட்டு இவங்க அங்க இருந்து தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அடிபட்டுருச்சு இல்ல, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதனால அவர் பார்த்தோம்னா அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் நம்ம ராஜாக்கு தெரிய வருது. இது மாதிரி அது தொலைஞ்சு போச்சு அப்படின்ட்டு மூஷி பாய்க்கு தெரிய வருது. நீ தானப்பா இது மாதிரி கோர்ட்ல இதுவா இருக்க, நீ தான் இதெல்லாம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீத்துலிங் இப்ப சொல்றாங்க. இல்ல இல்ல நான் என்ன பண்றது, நான் பாத்துட்டுதான் இருந்தேன், செட்லாம் ட்ராப் பண்ணி தான் வச்சிருந்தேன், ஆனா அது காணா போச்சு அப்படின்னு சொன்னோன்னே அன்னைக்கு கெஸ்ட் எல்லாரையும் செக் பண்ணு அப்படின்றாங்க. நான் எப்படி ஜிபோன்ஸை செக் பண்றது, ஐயோ என்னால பயமா இருக்குப்பா அப்படின்னோன்னா அந்த மருத்துவர்கிட்ட சொல்லி நீ செக் பண்ண அப்படின்றாங்க. சரி ஓகே கண்டிப்பா நான் செக் பண்றேன், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் அப்படின்ட்டு செக் பண்றதுக்காக போறாங்க. என்னன்னா அந்த ஆரோ பட்டவங்களுக்கு ஒரு இது மாதிரி வளையல் மாதிரி கொடுக்குறாங்க. அதை போட்டா ரொம்ப தாங்கிக்க முடியாத, யாராலுமே தாங்கிக்க முடியாத ஒரு வலி வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு அதை போட்டு பார்க்க தான் வந்தோம் அப்படின்றாங்க. இது மாதிரி எதுக்கு எனக்கிட்ட போட்டு பாக்குறீங்க அப்படின்னு சொல்லல. இல்ல இது மாதிரி மூஷி பாய் சொல்லியிருக்காரு, யார் யாரெல்லாம் அன்னைக்கு வந்தாங்களோ அவங்க எல்லார்ட்டையுமே இதை போட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் போட்டு பாக்குறாரு. இவருக்கு தான் இந்த அடிமை பெருசா படல இல்ல. ஓகேவா உங்களோட இது முடிஞ்சிருச்சா, கிளம்புங்க, இவ்வளவு சீக்கிரமா என்னையும் ஒய்ஃபையும் இது மாதிரி டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, உங்க ஒய்ஃபும் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க, நாங்க அவங்களையும் செக் பண்ணணும் அப்படின்னோடனே ஒரு லோ லெவல் ஃபேரி எதுக்கு நீங்க இவ்வளவு கங்கணம் கட்டிட்டு அலையிறீங்க, செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இல்ல அன்னைக்கு எல்லாருமே செக் பண்ண சொன்னாங்க அப்படின்னோடனே ஹீரோயின்மே இங்க வந்துடுறாங்க. இவ்வளவு சீக்கிரமா யாருப்பா எங்க பிளான் எல்லாம் கெடுக்கிறது அப்படின்ட்டு வராங்க. ஓ இந்த பயலா, இந்த பையனுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலை, எப்ப பார்த்தாலும் சீக்கிரமா நம்மளோட இதை கெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. வந்தோடனே இந்த வலையில போட்டு பார்க்க சொல்றாங்க. மாதிரி போட்டு பார்க்கணும், நீங்க அந்த இதுக்கு வந்ததுனால அப்படின்னா இவங்களும் போட்டு பாக்குறாங்க. போட்டு பார்த்தோம்னா ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்க எல்லாருமே வால் எடுக்க போறாங்க. டக்குன்னு ஹீரோயின் எந்திரிச்சு என்ன பயந்துட்டியா, சும்மா சொன்னேன், விளையாட்டு காட்டினேன், நீங்க மட்டும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்களா சீக்கிரமா அதனாலதான் அப்படின்ட்டு அவங்களுமே அந்த பெயினை அவ்வளவு தாங்கிக்கிட்டு அந்த வலையில போட்டுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப பார்த்தா எக்ஸாமினேஷன் முடிஞ்சு போச்சு இல்ல, என்ன அடுத்த டோர்னமெண்ட் வரையும் இப்படியே செக் பண்ணிட்டே இருக்கலான்ட்டு அர்த்தமா, கழட்டிட்டு கிளம்புங்க வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. உடனே அவங்களும் பார்த்தோம்னா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க.
எப்படியோ இவங்க அதை இதை தாங்கிக்கிறாங்க. தாங்கிட்டு சரி வா நம்ம போலாம், இன்னுமே எப்பயாச்சும் வந்தீங்கன்னா நீ தயவு செஞ்சு லேட்டா வா, இயர்லியரா வந்து எங்களோட வந்து பிளான் எல்லாம் கெடுக்காது அப்படின்ட்டு போயிடுறாங்க. இப்ப எப்படி ஓகேவா அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறாங்க. ஓகேதான், நீங்க தான் வந்து அந்த புண்ணை வந்து மறைக்க ஹெல்ப் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவங்க மயங்கி விழுந்துட்டாங்க அந்த வலி வந்து தாங்க முடியாம. சரின்னு இவர் வேகமா என்ன பண்றாரு, தூக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பாக்குறாரு. அவர் கையை வச்சு அவருக்குள்ள பவர்லாம் இவங்களுக்கு கொடுத்து இவங்களை வந்து காப்பாத்துறாரு. காப்பாத்திட்டு இவர் வந்து மருந்து எடுக்கிறதுக்காக இங்க இருந்து போயிட்டாரு. அப்பதான் 27 வருது. 27 வந்து உனக்கு அறிவு இருக்கா, நீ எதுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்கிற அப்படின்னு சொல்றாங்க, கேக்குறாங்க. இது மாதிரி நான் ரிஸ்க் எடுக்கலன்னு வச்சுக்கோவேன், கண்டிப்பா வந்து அவருக்கு என் மேல நம்பிக்கை வராது. அப்புறம் எப்படி நான் கல்யாணம் பண்றது, அப்புறம் எப்படி அந்த கிணறுக்குள்ள நான் போறது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான், இந்த ஒரு சின்ன பிரைஸ கொடுத்து நம்ம பெரிய இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு அம்பு பட்டிருக்கும்ல, அது இவங்களா வேணும்னே தான் வந்து அந்த அம்பை வந்து பட வைப்பாங்க. ஏன்னா அப்பதான் இவருக்கு வந்து கொஞ்சமாச்சும் இவங்க மேல வந்து கருணை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. சரி யாரோ வராங்க, ஓடி போய் ஓடி ஒழிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 27 சொல்றாங்க. 27 இங்க இருந்து மாயமா மறைஞ்சு போயிடுறாரு. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஜீபோன்சாய் வராரு. மருந்து இவங்களுக்காண்டி மருந்து எடுத்துட்டு வராரு. அந்த மருந்தையுமே போட்டு விடுறாரு. அது ஏதோ விலை உயர்ந்த மருந்தான். இது மாதிரி அந்த மருந்துமே வந்து போட்டு விட்டுட்டு இருக்காரு. இவங்க அப்படியே கண்ணை மூடிட்டு ஐயோ எந்திரிக்க கூடாது, சரி இவரே மருந்து போட்டுட்டோம், நம்ம அப்படியே ஆக்ஷன் போட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேசா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு இது மாதிரி எனக்கு வந்து மருந்து போட்டு யாருமே பார்த்ததே இல்ல, எனக்கு புண்ணு வந்துச்சுனாலாம் யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டு அழுகுறாங்க. உடனே ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி நீ மூன் லைட்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, இனிமே நீ அந்த இடத்துக்கு போக வேணாம், இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னா. இது என்ன மெடிசன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவர் அந்த மெடிசன் பேர் சொன்னோன்னா, ஐயோ இந்த மெடிசனா, இந்த மெடிசன் ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு, என்னை மாதிரி ஒரு லோ லெவல் ஃபேரிக்லாம் நீங்க எதுக்கு இவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுகுறாங்க. அப்படியே சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க. அப்பதானே டக்குன்னு கல்யாணம் நடக்கும். அப்ப பார்த்தோம்னா நம்ம ஜிபோன் சாய் வந்து இவங்களை வெளியில கூட்டிட்டு போறாங்க, கடை வீதிக்கு. கூட்டிட்டு போயிட்டு இவங்களுக்கு ரொம்ப அந்த ஒரு பேன் கேக் இருக்கும், அந்த பேன் கேக் பார்த்தோம்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேன் கேக்குமே வந்து வாங்கி கொடுக்குறாங்க. இது மாதிரி உனக்கு இந்த பேன் கேக் தானே ரொம்ப பிடிக்கும், ஆடுறதுக்குள்ள சாப்பிடு அப்படின்னா இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. நான் சொன்னது உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா, இது மாதிரி யாருமே இப்படிலாம் நினைச்சதே இல்ல, நான் ஒரு விஷயம் பிடிக்கும்னு சொன்னா அதை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, ஆனா நீங்க எனக்காக எல்லாமே பண்றீங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்ப பார்த்தா இவங்க சின்ன வயசா இருக்கையில இவங்க அப்பா பார்த்தோம்னா அந்த பேன் கேக் அதிகமா கொடுப்பாரு. ஏன்னா இவங்க தானே அதிகமா அந்த கேம்ல ஜெயிப்பாங்க, அதனால இவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதை வந்து யோசிச்சு பாக்குறாங்க. உடனே ஹீரோ என்னாச்சு, புண்ணு எதுவும் சரியா இல்லையா, அதான் புண்ணு சரியாயிடுச்சு, அப்புறம் எதுக்கு நீ ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, இது மாதிரி வந்து உங்களோட சீக்கு வந்து உங்க ஒய்ஃப் வந்துட்டா நீங்க என்னை விரட்டி விட்டுருவீங்கல்ல, என்னை மாதிரி ஒரு ஆள்லாம் வந்து நீங்க எப்படி வச்சுக்குவீங்க, அதுவும் இல்லாம என்னை இவ்வளவு நல்லா வேற பாத்துக்கிறீங்க, நீங்க என்னை விரட்டி விட்டா அதுக்கப்புறம் நான் யாரு கூட போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் உன்னை விரட்டி விட போறேனா அப்படின்ட்டு யார் சொன்னா, எப்போதுமே உனக்கு வந்து அந்த இடத்துல வந்து இடம் இருக்கும், நான் என்னைக்குமே உன்னை வந்து வெளியில போ அப்படின்ட்டு சொல்லவே மாட்டேன் அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. சொல்லிட்டு 2 பேரும் இங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்க வந்து அந்த ரூஷான்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்க பொழைச்சிடுறாங்க அந்த கிராஸ கொடுத்து. அப்ப அவங்க பிஏ கேக்குறாங்க, நீங்க எதுக்கு அவளோட வெளியில போனீங்க மின்னி கூட அப்படின்னு கேக்குறாங்க. இது மாதிரி நான் வெளில போனாதான் வந்து யாருக்கும் டவுட் வராது, அது மட்டும் இல்லாம அவ எனக்கு போர்ட்ரேட் எடுத்து கொடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணா, அதுக்காண்டி ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி தான் அது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இங்க பிரின்சஸ் வந்து காட்டுறாங்க. இவங்க பார்த்தோம்னா வந்து உள்ள அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக போலாம் அப்படின்னு சொல்லல, இவங்களை பத்தியே இங்க 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்களும் அந்த மருத்துவரும் லவ் பண்ணிருப்பாங்க, அதை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுக்கும். இவங்க அப்பாவை பார்க்க போறா, உள்ள விட மாட்டாங்க. அது மாதிரி யாருமே உள்ள அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி நான் உள்ள போறேன், என்னை யாரு எதிர்த்து நிக்கிறான்னு பாப்போம், நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க, நான் உள்ள போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த இடத்த வந்து உள்ள போக ட்ரை பண்றாங்க. பட் வீரர்கள் விடவே மாட்டாங்க கத்தியை வச்சுட்டு. அப்ப பார்த்தோம்னா கரெக்டா மருத்துவர் வராங்க. மருத்துவர் வந்த உடனே விட்டுட்டாங்க. விட்டோடனே இவரும் மருத்துவர் பார்த்தோம்னா நம்ம பிரின்சஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. கூட்டிட்டு போனோம்னா அது மாதிரி நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க, அவங்க சர்வெண்ட் அப்படிதான் அவங்க நடந்துக்குவாங்க அப்படின்னா. ஓ சர்வெண்டா, நீனே ஒரு சர்வெண்டா தானே இருந்த, அவங்கள சர்வெண்ட்னு சொல்ற அளவுக்கு நீ எப்படி வளர்ந்த அப்படின்னு சொன்னே ஒரு ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாரு. மாதிரி உள்ள வந்திருப்பாரு. அப்ப பார்த்தா இவங்க கீழே உள்ள விட்டுருக்க மாட்டாங்க, அந்த இதை கீழே வேற தள்ளி விட்டுருப்பாங்க, அந்த புக்ஸ் எல்லாம் கீழே தள்ளி விட்டு எடுத்துக்கோ நீனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை அவர் எடுக்க போகையில கால் அளவு அவர் எட்டி உதப்பாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு இவரை வந்து வந்திருப்பாரு அந்த இடத்துக்கு, அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் அவர் வந்திருப்பாரு. இந்த மாதிரி கீழே எல்லாம் தள்ளி விட்டுருவாங்க. இதெல்லாம் என்ன பண்றாரு அவர் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தா இன்னொரு 3 நாள்ல ஏதோ வந்து ஒரு டோர்னமெண்ட் வரப்போதான், அதுக்கு வந்து இவங்க அப்பா வரணும். இது மாதிரி எங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் அவர் எந்திரிச்சு வந்துருவாரு கண்டிப்பா அந்த 3 நாள்ல, அதுக்கப்புறம் எனக்கும் ஜிபோன் சாய்க்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்றாங்க. உடனே அவர் சொல்றாரு கண்டிப்பா நடக்கும், உங்க அப்பா வந்துருவாரு, பட் ஆனா உங்களுக்கும் ஜிபோன் சாய்க்கும் கல்யாணம் நடக்காது அப்படின்னோடனே
அவனுக்கு எனக்கு கல்யாணம் நடக்கலன்னா நானும் உன்னையவா கல்யாணம் பண்ணிக்க போறேன், உன்னைய ரொம்ப நீ இன்னும் உயர்வா நினைச்சுக்காத அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இல்ல, அவன் உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் ஜீபோன்சாய், கண்டிப்பா வந்து நீ ஏமாற்றத்தை தான் சந்திப்ப அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி பார்க்கதானே போறோம், கண்டிப்பா நான் அவனை வந்து கல்யாணம் பண்ணிப்பேன், கல்யாணம் பண்ணிட்டு நாங்க 2 பேரும் இந்த ராஜ்யத்தை ஆட்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு நீ இதே இடத்துல இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இவங்க கிளம்பி போனோன்னு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது இவங்களே வந்து ஒரு சின்ன வயசா இருக்காங்க, வேகமா ஒடியாறாங்க. இது மாதிரி அவர் பேரை சொல்லிட்டு யான்ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து இது மாதிரி சீக்கிரமா வந்து நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரு, நான் பெரிய பிள்ளையானதும் உன்னையவே கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எப்படின்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயம். இத நினைச்சு இவர் வந்து ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இது மாதிரி இருந்தவங்க இப்ப இது மாதிரி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணோன்னு ஒரு பாட்டை போட்டு விடுறாங்க, கிளம்பிட்டாரு. அடுத்து இங்க மிங்கி வந்து பூனையை மியாவ் மியாவ்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா பூனை பின்னாடி தான் நிக்குது. யார கூப்பிட்டுட்டு இருக்கா அவ, நான் பின்னாடி தானே நிக்கிறேன், ஓய் இங்க பாரு இங்கதான் நிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓ இங்கதான் நிக்கிறியா, வந்துட்டியா அப்படின்றாங்க. அப்புறம் இவர் கூட்டிட்டு போயிட்டு உனக்கு நான் 2 நல்ல விஷயம் வச்சிருக்கேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, உங்க அண்ணன் வந்து இந்த மாதிரி அடிபட்டதுல 1 மாசம் எந்திரிச்சு வரவே மாட்டான், அவனோட சாப்டர் 1 மாசம் க்ளோஸ். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நீயே ஆச்சரியப்படுவ, நீ வந்து உன்னோட நினைவுல சொல்லி ஒரு டிராயிங் எனக்கு வரைஞ்சு கொடுத்தில, அந்த டிராயிங் பார்த்தோம்னா அந்த டிராயிங்ல இருந்தவங்க யாரு அப்படின்றத நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. இவங்கதான் வந்து இந்த போ கிளானை சேர்ந்தவங்க, போ யூலன், இவங்கதான் இந்த கிளான்ல லாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவங்கதான் இந்த கோல்டன் மில்லட் அப்புறம் இன்னொரு பாய்சன் ரெண்டையுமே இவங்கதான் வந்து தயாரிப்பாங்க, வேற யாருமே இவங்களை தாண்டி தயாரிக்க முடியாது. அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, ஓ அப்படியா, அப்ப வந்து கண்டிப்பா இந்த கோல்டன் மில்லட் நம்ம ஹீரோ கிட்ட இருக்குதுல ஆச்சரியமே இல்லை அப்படின்றாங்க. சரி இவர் எது, இவருக்கும் நம்ம மூஷி பாய்க்கு என்ன சம்பந்தம், பை மூஷி பாய் வந்து இவங்களை கொன்னுட்டாங்களோ, இதுவே நான் ஒரு இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பா வந்து என் மாஸ்டர் கொன்னவங்களை பழி வாங்கியிருப்பேன். ஆனா இவன் என்ன அமைதியா எதுவுமே பண்ணாம இருக்கான், மூஷி பாய் எதுக்கு இவனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பத்தோட இவங்க 2 பேரும் அங்க பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு விடை வந்து நம்ம ஹீரோ கிட்டதான் இருக்கு, அவர்கிட்டதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே வெப் சீரிஸ் போக போக வந்து இதை பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஏதாச்சும் கண்டுபிடிச்சியா நேத்து போனியே அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவத்தை கேட்டுறாரு மூஷிபாய். இது மாதிரி இல்ல, அவர்கிட்ட நான் எதுவுமே வந்து அன்யூஷலா பாக்கல அப்படின்றாங்க. சரி உன்னோட இங்க ஸ்பையெல்லாம் வச்சிருக்கீல்ல, அது என்னத்த பாத்துச்சு அப்படின்னோன்னா ஒரு குட்டியா வந்து பூ வந்து வைக்கிறாரு, அதுதான் இங்க வச்சிருக்க ஸ்பை, கேமரா மாதிரி. இப்பெல்லாம் கேமரா இருக்குல்ல, அப்பெல்லாம் அந்த பூவை வச்சே கேமரா பார்த்திருக்காங்க. அப்ப அவர் வந்து தூக்கிட்டு போவார்ல, அதுதான் வந்து அந்த கேமரா படம் பிடிச்சிருக்கு, இததான் உன் கேமரா படம் பிடிச்சிச்சா, இதுக்கு ஒரு வேலையே இல்ல, ஒழுங்கு மரியாதையா வந்து 3 நாள்ல டோர்னமெண்ட் வருது, இது மாதிரி ராஜா எந்திரிச்சு வரணும், அதை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. 3 நாள்ல பார்த்தோம்னா வீரர்களை தேர்ந்தெடுக்கிற டோர்னமெண்ட். நெக்ஸ்ட் இவரோட அந்த ஸ்பிரிட் கிணறு இருக்குல்ல, அந்த கிணறுல வந்து போயூலனை வச்சிடுறாங்க. மாஸ்டரா இவர் ஏத்துக்கிட்டு அதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, நீ மாஸ்டரா ஏத்துக்கிட்ட அப்படின்னா அந்த உலகத்துல நிறைய ஒரு இது மாதிரி அவமானங்களை நீ சந்திக்கணும் அப்படின்றாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்க என்னை காப்பாத்துறீங்கல்ல, கண்டிப்பா நீங்க தான் என்னோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்தோம்னா மாஸ்டரா வந்து நம்ம ஹீரோ வந்து ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கிட்டு இந்த ஒரு 3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம எதிரில ஒருத்தவன் கண்டிப்பா செத்து போவான், ஃபர்ஸ்ட் எனிமி, நீங்க வந்து அதை கண் கூட பாப்பீங்க, ஒரு பள்ளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை கொன்னவங்களை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாஸ்டரோட சபதம் எடுக்கிறான். அடுத்து இந்த டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சீத்துலிங்க உட்காந்துட்டு, ஏன்டா இப்பெல்லாம் என்னைய போட்டு டார்ச்சர் பண்றீங்க, எல்லா ப்ரோக்ராமுக்கும் நானும் வர மாதிரி இருக்கு, மாதிரி எனக்கு பொசிஷன் கொடுத்த அப்படின்ட்டு. இங்க பார்த்தோம்னா இன்னும் ஜீபோன்சை இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஜீபோன்சை வந்து ஹீரோயினோட வராங்க. ஹீரோயினோட வந்தாலும் பாரு அவ கூட வரா, இந்த இத சபையே அவன் அவமதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மூஷேவரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதோட பார்த்தோம்னா எபிசோட் 5 வந்து முடிஞ்சிச்சு. ஸோ எபிசோட் 5 பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, மறக்காம பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, நிறைய வீடியோஸ்க்காக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.